கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்திலே நாங்கள் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால்பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே இறை அழைத்தல் நாளுக்காக அல்லது இறை அழைத்தலுக்காக மன்றாடும் நாளாக இன்றைய நாளிலே கருதப்படுகின்றது. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் கருப்பொருளாக, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பினை எவ்வாறு நாங்கள் கொடுப்பது என்பதனை நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை அனைத்துமே நாங்கள் தியானிக்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, பவுலடிகளார், பர்னபாஸ் இவர்கள் தங்களுடைய நற்செய்தியை, இறைவனுடைய நற்செய்தியை மக்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பினை கொடுப்பதற்காக பல்வேறுபட்ட இன்னல்கள், சவால்கள் மத்தியில்தான் அவர்கள் அந்த எதிர்பார்ப்பினை கொடுக்கின்றார்கள். இவ்வாறு இந்த இன்றைய நாளில் இறை வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எசாயானுடைய நூலில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த நூலிலே நாங்கள் பார்க்கிறோம், எசாயாவுடைய அழைத்தலின் போது ஆண்டவர் எவ்வாறு அவரை அழைக்கின்றார் என்று. ஏசாயா சொல்லுகிறார், நான் எந்த ஒரு தகுதியும் இல்லை, எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, என்னை போன்று ஒருவரை ஏன் அழைக்கின்றீர் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தேவையாக இருக்கின்றது, நான் உன்னை அழைக்கின்றேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அவரை புதிய ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய சேவைக்காக அழைக்கின்றார். அதே போன்று எரேமியாவுடைய அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம், நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரங்களிலே வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தாயின் வயிற்றின் கருவுறு முன்பே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அப்பொழுது எரேமியா சொல்கிறார், நான் தகுதியற்றவனால் பேச முடியாது, நான் ஒரு சிறியவனாக இருக்கின்றேன். அப்படிலாம் சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துகின்றேன், நான் உனக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கின்றேன் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே இறை வார்த்தைகள் அனைத்துமே வாசிக்கின்ற பொழுது நாங்கள் இவ்வாறான கருப்பொருளை பார்க்கின்ற கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு எதிர்பார்ப்பினை கொடுப்பது, எவ்வாறு இறை அழைத்தலை நாங்கள் இன்னும் பலப்படுத்துவது, இறைவனை பற்றி அறியாமல், இறைவனை பற்றி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களை எங்களை படைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் எவ்வாறு எங்களை வழிநடத்துகின்றார், எவ்வாறு எங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கின்றார் என்பதனை இந்த நாளிலே அதனை பற்றி சிந்திப்பதற்காகவும் நாங்கள் திருமுழுக்கின் ஊடாக பெற்றிருக்கின்ற அழைப்பு, பொது அழைப்பின் ஊடாக நாங்கள் இதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த கடமையை சரியான முறையிலே நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய ஆற்றல்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். என்னுடைய ஆற்றல்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அதனை பயன்படுத்தாமல் இருந்தோமானால் இன்று நாளிலே உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று நாங்கள் நினைத்தோமானால் ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தி எங்களுக்கு எதிர்பார்ப்பு கொடுத்து அந்த எதிர்பார்ப்பினை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக எங்களை மாற்றியறல வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் செபிப்பதோடு அந்த வரப்பிரசாதங்களுக்காக மன்றாடுவோம், குருவானர்களுக்காக மன்றாடுவோம். இறை அழைத்தலில் இருக்கின்ற ஒவ்வொரு குருத்துவத்திற்காக தங்களை ஆயத்தம் செய்கின்ற குறுமடங்களில் இருக்கின்ற, சிறிய குறுமடங்களில் இருக்கின்ற, பெரிய குறுமடங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக இன்று நாளிலே மன்றாடுவதோடு இன்னும் இறை அழைத்தல்